ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் பன்னீர் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது வந்து வெறும் கலர் மட்டும்தான் தரும், காரம் அவ்வளோவா இருக்காது. இதில் தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்திக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கலாம். பன்னீர் வந்து நல்லா கம்பைன் ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கிறேன். அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். பன்னீரை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால அதுவே தண்ணி விடும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாம லைட்டாக இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மேரினேட் ஆன பன்னீர் எல்லாத்தையும் சேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸுங்கிறது வந்து 15 மினிட்ஸ் கூட விட்டுருந்தா தப்பில்லை. கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகிருக்கும். சேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு அதில் எல்லா பன்னீரையும் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறது அன்ஹெல்த்தின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தோசை தவாவில் கூட லைட்டாக ஆயில் விட்டு சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பன்னீரை ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேயே நான் தாளித்து விட்டுக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறேன். இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, அப்புறம் வந்து 2 கிராம்பு சேர்த்திக்கிறேன். அது கூட பல் சுட்டு எடுத்து வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமானதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இடித்து சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் லைட்டாக போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்திக்கிறேன். இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்திக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகுத்தூளும் சேர்த்திக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்திட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கிறேன். கிரேவியோட கன்சிஸ்டன்சியை இது கொஞ்சம் திக் பண்ணி கொடுக்கும். அதோட ஃப்ளேவரும் லைட்டாக என்ஹான்ஸ் ஆகியிருக்கும். வெந்தயக்கீரை இலையும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இதை ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு உப்பு சேர்த்திட்டோம். சப்போஸ் சால்ட் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்திக்கலாம். பன்னீர் ஆல்ரெடி ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த மசாலாவோட லைட்டாக கோட்டிங் ஆனால் போதும். ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து லைட்டாக கொதி விட்டாவே போதும். இந்த நம்ம பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இந்த பன்னீர் கிரேவியை சப்பாத்தி இல்லை ரொட்டி, நான் இல்லை பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான இந்த பன்னீர் கிரேவியை நம்மளே வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.